ராணிங்கிற மேடம் அம்மா வந்து எனக்கு சித்தப்பா மகன் தான் சார். எங்க வீட்டுக்கார் 150 ரூபாய் கூலி வேலைக்கு விவரம் தெரியாத சார். நானும் அரக்காளிச்சவே எங்க அம்மானு முடியாதால அண்ணன் தம்பிட்ட வந்து அவங்க 5 லட்சத்தை வந்து கொள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க சார். லோனு எங்க கணக்கு வேலைக்கே இல்லை சார். இந்த மாதிரிலாம் பண்ணலாம் சார். எங்களுக்கு இருக்கவே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது சார். குழுவுல இந்த கையில சார் என் மகளை படிக்க வைக்கணும் அது இதுன்னு சொல்லி பொய் சொல்லி மைதடவி வந்த அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு 27,000 சார். நான் தான் கொடுக்குறேன். உங்க வீட்டுக்காரர் ஒரு 100 ரூபா 270 எண்ணி வாங்கிட்டு போறேன் சார். டீ கூட போடுறேன் குடிக்கல சார். இந்த மாதிரி எல்லாம் கொள்ள எடுத்து சித்தப்பா மகன் சார். ஊரே சொக்க முடியும் ஏமாத்தி விட்டா சார். அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க சார். எல்லா மக்களும் சொல்லத்துக்கு தெரியாம அழுக முடியாம அழுதுகிட்டு இருக்கா சார். இந்த பொண்ணெல்லாம் 40 ரூபாவே 1-2 பேச முடியாம இருக்கிறவங்க சார். நாங்க சாகுறத நீ மருந்து கொடுத்து சாகுறத நானே எங்க அம்மாலாம் எனக்குலாம் அண்ணன் தம்பியோட இல்லை சார். குழந்தைங்க இல்லை சார். அந்த காசு வச்சு நாங்க வர சொல்ல பாப்போம்னு வச்சிருந்தோம் சார். நாங்க ஆடாதே சார். நாங்க என்ன வேணா பொறுப்பு சொல்ல கூட முடியல. நெஞ்சம் வெடிக்குது சார் எனக்கெல்லாம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.